அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் இல்லாமன் அமர பி சதகா அவு பி மஅரூஃப். அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் இல்லாமன் அமர பி சதகத்தின் அவு மஅரூஃபின் அவு இஸ்லாஹின் பைனன் நாஸ். யாராவது ஒரு தர்மம் சம்பந்தமாக பேசிக் கொள்கின்ற ரகசியங்களை தவிர, அல்லது ஒரு நல்ல வேலை சம்பந்தமாக நல்ல ஒரு நன்மை சம்பந்தமாக பேசிக் கொள்கின்ற விஷயத்தை தவிர, அல்லது இஸ்லாஹ் சீர்திருத்தத்தின் காரணமாக பேசிக் கொள்கின்ற விஷயங்களை தவிர வேற எந்த ரகசியத்திலையும் எந்த ஹைரும் இல்லை என்கின்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த அதைத்தான் பேசுறாங்கன்னா இந்த மூணை தவிர மத்த எல்லாம் பேசுறாங்க. அல்லாஹ் எந்த மூணுக்கு நம்ம ஒருவரை பற்றி அவர் எல்லா நேரத்தில் பேசலாம் என்று சொல்றானோ அந்த மூணு மட்டும் அங்க இருக்காது. மற்ற எல்லாம் என்னது? உதாரணமா சில பொழுதுல கஷ்டத்தில் இருக்கிறார் போல ஏதோ ஹெல்ப் பண்ண அவனா ஊர் புள்ள இப்படித்தான் இருக்கிறான் ஒரே அடி அமர இல்லாமன் அமர பி சதகத்தின் அல்ல இல்லாமன் நகா பி சதகான லெவலுக்கு என்ன செய்ய போயிரு தர்மம் செய்யக்கூடாது, இஸ்லாஹ் பண்ணி பிரயோசனம் இல்லை, ஆள் திருந்த மாட்டான், விளங்கிட்டா? இந்த லெவல்ல எல்லாம் மாறி இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு இது உண்மை, எந்த அளவுக்கு பயம் அதிகரிச்சுன்னு சொன்னால் இவனும் துரோகியா தான் இருப்பான். அதாவது ஒரு துரோகமும் வெளிப்படல, ஒரு மோசடியும் வெளிப்படல, ஆனா உறுதியா நம்புறா இவனும் ஒரு நாள் துரோகி ஆயிடுவான். அப்படித்தான் நிறைய பேர் நிலைமை இருக்கு. அதாவது ஏற்கனவே மோசடி செய்தவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தோட பட்டியல் ஒரு பக்கம் இருக்குது. இப்ப நல்லா பழகிட்டு இருக்கிறானே அவனே யாரும் நம்ப ரெடி இல்லை. இவன் எப்ப நம்மளுக்கு என்ன செய்வான், துரோகம் செய்வான், எப்போ மோசடி செய்வான் என்ற எதிர்பார்ப்பு, அவ்வளவு அனுபவம். இது கடைசியில் என்ன செஞ்சிருதுண்டா, ஒரு 60 வயது 65 வயது தாண்டினவர்களுடைய மனநிலை எப்படி ஆகிறதுண்டா, மகனையும் பிள்ளைகளையும் எப்படி வளர்க்குறாங்க தெரியுமா? நீ துரோகிகளோட தான் வாழ்றாய், அந்த நம்பிக்கையில தான் பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. அவன் எவனே நம்ப ரெடி இல்லை, அவன் எவர்களை நம்ப ரெடி இல்லாத அமைப்பில் அவனை வளர்க்குறாங்க. நம்பிராத அப்படி என்று சொல்லி என்னது நம்பிவாள், என்னது நம்பவாள் நம்பி வாழாதே அப்படி என்று சொல்லி ஒரு பழமொழியை சொல்லி விட்டு வணங்கிட்டான். அப்ப இது யாருக்குன்னு அதுல அடிப்படையே இல்லாத ஒரு பழமொழி வந்தது. அது ஒரு வார்த்தை என்னது, நீ என்னது நம்பவாள் நம்பி வாழாதே என்றது உண்மையிலேயே ஒரு பிரயோசனமே இல்லாத ஒரு வசனம். அது ஏன் யாரை நம்பி வாழ்றது, யாரை நம்ப வாழான்னு ஒரு அடிப்படையோட சொல்லணும். யாரையும் நம்பாதே என்றா உனக்கு வாழ்க்கையாது உண்டது. இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இந்த அமைப்புல பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் வளர்க்கப்படுறாங்க. அப்ப மனநிலை துரோகம் விளைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தோடும் துரோகம் செய்த ஒரு சமுதாயத்தோடும் அந்த சமுதாயத்தோடும் வளர்கின்ற ஒருவர் எப்படி வளருவாரு? எல்லாரும் மோசடி என்ற சிந்தனையோட என்ன செய்வாரு? வளருவார். அப்ப இந்த மோசடி என்ற இந்த குணம் இருக்குது, அல் ஹியானா, வழங்கிட்டா மோசடி நம்பிக்கை துரோகம் என்ற குணம் இருக்குது. இது எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். இது நண்பருக்கு அல்ல. இது இது எவ்வளவு மோசமான குணம்டா, எதிரிக்கு கூட நம்ம செய்யக்கூடாத ஒரு குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்கள் உண்டு. நம்ம என்ன பார்க்கிறோம்? மின் ஷமாத்தத்தில் அஅதா, எனக்கு நடக்கக்கூடிய அதாவது வீழ்ச்சி, எனக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு சோதனையில எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்புல என்னை பாதுகாத்துரு. எதிரிகள் சந்தோஷம் அடையாத அமைப்புல என்னை பாதுகாத்து விடு அப்படின்ற